திருச்செந்தூர் கடலில் ஒரே நாளில் இருவேறு மாற்றங்கள். கோவிலே குளம் போல காட்சியளித்தது. கனமழை ஒரு பக்கம், பேரலைகள் மறுபக்கம். நேற்றைய தினம் 100 மீட்டர் கடல் உள்வாங்கியிருந்தது ஒரு பக்கம். அடுத்தடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் திருச்செந்தூரில் நடப்பது என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுத்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரை 100 மீட்டர் தூரம் உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் பாசி படர்ந்த குளம் போன்று காட்சியளித்த அந்த பகுதியில் நின்று ஏராளமான பக்தர்கள் செல்ஃபி எடுத்து ஆபத்தை உணராமல் நின்றது அதிர்ச்சி அளிப்பதாயிருந்தது. காவல்துறையினர் பக்தர்களை எச்சரித்தே வந்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் முழுக்கவே பல பகுதிகளிலும் மழை தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்ததும் பக்தர்களை இயல்பு நிலையை இழந்து அவதிக்குள்ளாக்கியது. இதற்கிடையே இன்றைய தினம் ஒரு மாற்றமாக கடல் வெகுவாக சீற்றத்துடன் காணப்பட்டது. ஆபத்தை உணராமல் அதில் ஏராளமான பக்தர்கள் குளிக்கவும் செய்தது அதிர்ச்சி அளிப்பதாய் இருக்கக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது. திருச்செந்தூரில் அடுத்தடுத்து கனமழை, கடல் உள்வாங்குவது மற்றும் கடல் சீற்றமாக காணப்படுவது என பல மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதால் பக்தர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என காவல்துறையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்.